பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதியில்லாத இடங்களில் மாடுகளை வெட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனுமதியில்லாத இடங்களில் மாடுகளை வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி பொதுச் செயலாளரான கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வபுரத்தை சேர்ந்த சூரிய பிரசாந்த் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை செல்வபுரம் பகுதியில் மாடுகள் வெட்டுவதற்காக தகர கொட்டாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக புகார் அளித்ததை தொடர்ந்து செல்வபுரம் போலீசார் அந்த இடத்திற்கு வந்து 7 மாடுகளை மீட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகைக்காக துடியலூர், சந்தை, ரத்தகிரிபுரி, மசூதி, உக்கடம், செல்வபுரம், கள்ளமேடு, குனியாமுத்தூர், கொட்டைமேடு, பொதானூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்பட உள்ளதாகவும் அதை தடுத்து மாடுகளை மீட்டு கொசலைகளை அனுப்பப்படும்படி செல்வபுரம் போலீசாருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் புகாரை பரிசீலித்து பொது இடங்களில் மாடுகள் வெட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு பசு வதையை தடை செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளின் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது என்றும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படுவதில்லை என்பதை தமிழக அரசின் தலைமை செயலாளரும் DGPயும் உறுதி செய்ய வேண்டும் என இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.